ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நடந்த ஸ்ரீலங்கா வர்சஸ் ஜிம்பாப்வே ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் மேட்சோடைய ரிசல்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க யார் ஜெயிச்சாங்கங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, நேத்து ஸ்ரீலங்கா வந்து டாஸ் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்ரீலங்கா தான் பேட் பண்ண ஃபர்ஸ்ட் வந்தாங்க. சரிங்களா? வென்யூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரேமதாசா ஸ்டேடியம் கொலம்போல வச்சு இந்த மேட்ச் நேத்து நடந்துச்சு. சரிங்களா? வாங்க நம்ம ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். ஸ்ரீலங்கா ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். பதும் நிசன்கா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி போட்டிருந்தாரு ஆஸ்திரேலியா கூட. சரிங்களா? ஸோ இந்த நேற்று நடந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 41 பாலுக்கு 62 ரன் நல்ல இன்னிங்ஸ் விளாண்டுருக்கிறாரு. 8 4 அடிச்சிருக்கிறாரு, 6 எதுவுமே அடிக்கலை. அவர் பார்த்தீங்கன்னா குஷால் பெரேரா 14 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருக்கிறாரு. அப்புறம் 4 4 அடிச்சிருக்கிறாரு. வேறு பார்த்தீங்கன்னா குஷல் மெண்டிஸ் விக்கெட் கீப்பர் அவர் வந்து 20 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருக்கிறாரு. எந்த பவுண்ட்ரியும் 6ம் அடிக்கலை. அவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் விளையாண்டுருக்கிறாரு. அப்புறம் ரத்னாயாக்கே வந்து பார்த்திங்கன்னா 25 பாலுக்கு 44 ரன்னு 3 4 2 6 அடிச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல இன்னிங்ஸ், ஓரளவு நல்லாவே நல்ல இன்னிங்ஸ் விளாண்டுருக்கிறாரு. குஷல் மெண்டிஸ் பார்த்திங்கன்னா 5 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஒரு 4 மட்டும் அடிச்சிருக்கிறாரு. அப்புறம் தசுன் ஷனாக்கா கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா 7 பாலுக்கு 6 ரன் தான் அடிச்சிருக்கிறாரு. அவரும் எந்த பவுண்ட்ரியும் 6ம் அடிக்கலை. வெள்ளலகி இப்போ நான் சொன்னவங்க எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. இந்தந்த ரனில் அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளாஜிலே பார்த்திங்கன்னா 8 பாலுக்கு 15 ரன் 3 4 நாட் அவுட்டு. அப்புறம் யமன்தா பார்த்திங்கன்னா பாலே அவுட் ஆகிட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா தீக்ஷனா வந்து அவரும் க்ரீஸில் நின்றுருக்காரு. பட் எந்த பால்ஸுமே அவர் பிடிக்கலை. அவர் வந்து எந்த பாலுமே அவர் வந்து விளையாடலை. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா வெள்ளாஜிலேயும் தீக்ஷனா வந்து க்ரீஸில் நின்றுருக்குறாங்க. சரிங்களா? வெள்ளஜில் 8 பால் 15, தீக்ஷனா வந்து எந்த பாலுமே பிடிக்காமல் 0 ரன்ஸ்லேயும் க்ரீஸில் வந்துருக்குறாங்க. ஸோ வந்து டோட்டல் பார்த்திங்கன்னா 20 ஓவர் முடிவில் ஸ்ரீலங்கா வந்து 178க்கு 7 விக்கெட் இழந்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ 179 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஜிம்பாப்வே வந்து அடுத்து களமிறங்கினாங்க. வாங்க ஜிம்பாப்வேயோட பவுலிங் லைன் அப்போ பார்த்துடலாம். ஸோ யார் எத்தனை ஓவர் போட்டிருக்காங்க, எப்படி பவுலிங் போட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். அதில் வந்து சிக்கந்தர் ராசா கேப்டன் ஜிம்பாப்வேயில் பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டிருக்காரு, 36 ரன் கொடுத்துருக்காரு. விக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே எடுக்கலை. அவர் பார்த்திங்கன்னா முஸ்தரபானி வந்து பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 38 ரன் கொடுத்துருக்காரு, 2 விக்கெட் எடுத்துருக்காரு. ஓகே, 2 விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா மசகட்ஸா வந்து 3 ஓவர் போட்டு 23 ரன் கொடுத்துருக்காரு, விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கலை. அப்புறம் இவான்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஓவர் போட்டு 35 ரன் கொடுத்துருக்காரு, 2 விக்கெட் எடுத்துருக்காரு. அப்புறம் க்ரீமர் பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 27 ரன் கொடுத்துருக்காரு, 2 விக்கெட் எடுத்துருக்காரு. பேர்ல் பார்த்திங்கன்னா 2 ஓவர் போட்டு 16 ரன் கொடுத்துருக்காரு, ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. இதுதான் பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வேயோட பவுலிங் லைனப், பவுலிங் சமீதி. வாங்க அடுத்து ஜிம்பாப்வே இந்த மேட்ச் ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க. ஜிம்பாப்வே பார்த்திங்கன்னா பென்னட் பார்த்திங்கன்னா 48 பாலுக்கு 63 ரன்னு 8 4 அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு. அப்புறம் மறுமணி பார்த்திங்கன்னா 26 பாலுக்கு 34 ரன் அடிச்சிருக்காரு, 5 4 ஒரு 6. அவருமே பார்த்திங்கன்னா டீசெண்டான இன்னிங்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்காரு. அப்புறம் பேர்ல் பார்த்திங்கன்னா 12 பாலுக்கு 23 ரன்னு 2 4 ஒரு 6 அடிச்சிருக்கிறாரு. சரிங்களா? அப்புறம் கேப்டன் சிக்கந்தர் ராசா வந்து 26 பாலுக்கு 45 ரன் 2 4 4 6 அடிச்சிருக்காருங்க, பார்த்துக்கோங்க மக்களே. அப்புறம் முஸ்டிகீவா வந்து பார்த்திங்கன்னா 2 பாலுக்கு ஒரே ஒரு ரன்னு. இப்போ நான் பார்த்திங்கன்னா சொன்னதில் எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க, பென்னட்டை தவிர. சரிங்களா? அப்புறம் முன்யோன்கா 3 பாலுக்கு 8 ரன்னு ஒரு 6 அடிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ கடைசியாக க்ரீஸில் இருந்தது பார்த்திங்கன்னா பென்னட்டும் முன்யோன்காவும் தான். இல்லை, பென்னட் வந்து 48 பாலுக்கு 63 ரன்னு, முன்யோன்கா வந்து பார்த்திங்கன்னா 3 பாலுக்கு 8 ரன்னு. சரிங்களா? ஸோ இவங்க தான் கடைசியாக மேட்ச் முடியும் போது க்ரீஸில் இருந்துருக்குறாங்க. ஸோ ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா 19.3 ஜிம்பாப்வே பார்த்திங்கன்னா 19.3 ஓவர்லேயே 182 ரன் அடிச்சிட்டாங்க, 4 விக்கெட் இழப்புக்கு. ஸோ வந்து நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தோல்வி. நேற்றுக்கு ஜிம்பாப்வே வந்து நேற்றுக்கு மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சி தோல்வி தான். ஏன்னா நேற்றுக்கு ஜிம்பாப்வே வந்து நேற்றுக்கு ஸ்ரீலங்கா கூட ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஜிம்பாப்வேக்கு வந்து நேற்று வின்னர் பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வே தான். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா வாங்க ஜிம்பாப்வேக்கு ஆப்போசிட்டாக பவுலிங் கூட ஸ்ரீலங்கா டீமோட பவுலிங் லைன் நம்ம பார்க்கலாம். மதுஷன்கா 3 ஓவர் போட்டு 20 ரன் கொடுத்துருக்காரு. மதுஷன் பார்த்திங்கன்னா 2 ஓவர் போட்டு 23 ரன் கொடுத்துருக்காரு.
தீக்ஷனா வந்து பார்த்திங்கன்னா 3.3 போட்டு 47 ரன் கொடுத்துட்டாரு, கிட்டத்தட்ட 47 ரன் கொடுத்துட்டாரு. ஷனாக்கா கேப்டன் பார்த்திங்கன்னா 3 ஓவர் போட்டு 26 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அப்புறம் ஹெமந்தா வந்து பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 36 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. வெள்ளாகலே வந்து பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 27 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவோட பவுலிங் சம்மேரி. ஓகேங்களா மக்களே? அப்போ நம்ம வந்து மேட்ச் ரிசல்ட் வந்து பார்த்துட்டோம் மக்களே. சரிங்களா? நேற்று ஜிம்பாவே வந்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. 3 பால்ஸ் லெஃப்ட்டு, 3 பால் மிச்சம் வச்சு, அதாவது 3 பால் ஸ்பேர் வச்சே ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா? ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள் மக்களே, என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களே, நான் எப்போது சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. நான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா மக்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மக்களே, எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பாய் பாய் மக்களே.